தூத்துக்குடியிலேயே கட்சி வளர்த்தது அந்த அம்மா தான், அஜித் அக்கா தான் வளர்த்தது. இல்லைன்னா இந்த தூத்துக்குடியில் தான் இவங்க இப்போ ரசிகர் இருக்கலாம், ஆனால் இவங்க கட்சியை வளர்த்தது, வால் போஸ்ட் அடித்து முன்னேறி வந்தது இவங்க தான். இவங்களுக்கு பதவி கொடுக்கலன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தம் இருக்கும். பணப்பழக்கம் இருக்குமா? பணப்பழக்கம் இருக்கா? இப்போ பணத்தை வச்சு தான் இப்போ திமுககாரனும் கோடிக்கணக்கில் இறக்க போகிறான், அதிமுககாரனும் கோடிக்கணக்கில் இறக்க போகிறான். இந்த அம்மாட்ட இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த அம்மா கட்சியை வளர்த்தது உண்மைதான். ஆனால் இவங்ககிட்ட பொருள்தாரம் எப்படி இருக்குன்னு விஜய்க்கு தான் தெரியணும். எதுக்கு கொடுக்கலங்கிறது அது ரகசியமும் இருக்கலாம். பணம் வாங்கிக்கிட்டு எப்படி பண்ணலாம். ஆனால் அதை கட்சி வளர்த்ததே அவங்க தான். தூத்துக்குடியில் எல்லா இடத்துலையும் பிஸ்கட் பாக்கெட்டு அது இதுன்னு கொடுத்து, பால் பாக்கெட்டு அது இதுன்னு இந்த அம்மா நிறைய தூத்துக்குடி சிட்டி ஃபுல்லாக அலைஞ்சி கொடுத்துருக்கு. அதில் தப்பே சொல்லலை. சரிதானா? இந்த தூத்துக்குடியில் விஜய் கட்சி வளர்க்கணுன்னா இந்த அம்மா தான், மிச்சம் யாருமே வளர்க்கலை. மாவட்ட செயலாளர் அது இதுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறவன் சொல்லட்டும், கருணாநிதி தான் சொல்கிறான். சொல்கிறவன் சொன்னால் கேட்குறவனுக்கு புத்தி இல்லையாம்மா. அவன் சொல்கிறான், நீ ஏன் கேட்க? அப்போ மாவட்ட செயலாளர் கொடுக்கணும், பதவி கொடுக்கணும். ஆனால் பொருள்தாரம் இருக்காங்கிறது தான் இந்த அவங்க விஜயோடைய உள்ள அண்டர் அக்கௌண்ட்டு யாரோ தெரியாது. இதில் வேற அதிமுகலேருந்து உள்ளே வந்திருக்கான், இந்த ஆளுக்கு கொடுக்கலாம் அந்த ஆளுக்கு கொடுக்கலான்னு அவங்க சொல்லலாம். சரிதானா? அதனால் இந்த அம்மாவுக்கு வால் போஸ்ட்டு, அவங்களுக்கு போஸ்ட்டு கொடுக்கலாம், வேட்பாளருக்கு கொடுக்கலாம். அவங்க அம்மா வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க உள்ள அண்டர் அக்கௌண்ட்டு துட்டு தான் பெருசு. பணமாக காசா? பணம் பெருசா காசு பெருசாங்கிறது தான் ஒன்று. பணமாக பாசமாக? பாசம் விஜய்கிட்ட இல்லை. ஆனால் பணம் தான் பெருசுன்னு இப்போ அவங்க இருக்கணும். பணத்தை இறைக்கணும். இந்த அம்மாட்ட எப்படி பொருள்தாரம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதனால் இந்த அம்மா கட்சியை வளர்ச்சது தூத்துக்குடி ஃபுல்லாக பால் போஸ்ட் அடித்து நல்லா பண்ணி எல்லா ஏழை இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கில் இந்த அம்மா கொடுத்துருக்கு. இதுதான் என்னுடைய இது. டிவிகே கட்சியில் நம்ம அஜித் அக்காவை போடணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பொதுச் செயலாளர், தூத்துக்குடி பொதுச் செயலாளராக போடணும்னு நினைக்கிறேன், மாவட்ட செயலாளராக போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இப்போது எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆளாக அவங்க நிற்பாங்க. நல்லதுக்குனாலும் சரி கெட்டதுக்குனாலும் சரி அவங்கள தான் நான் சின்ன பிள்ளை தான், மோஸ்ட்லி அவங்கள தான் நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாதா கோயில் திருவிழா நடக்கும், எப்போவுமே ஆளாக அவங்க நிற்பாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே அவங்க ஆளாக எங்களுக்கு இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லவங்கன்னு பார்த்தா அஜித் அக்கா போடலான்னு நினைக்கிறேன். வேறு யாரோ போடுற மாரி நியூஸ் வருது. என்னோட சார்பிலேருந்து அஜித் அக்கா போடலான்ட்டு நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவங்க தான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவங்க தான் எல்லா பொறுப்புமே எடுத்து பண்ணுவாங்க. கடந்த 2 வருஷமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக சார்பாக கழக மாவட்ட பொறுப்பாளராக அஜித் ஆக்னல் அவர்கள் தான் எல்லா இடத்துக்கும் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க, நல்லா பண்ணுறாங்க. அதுபோக பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிற இதை கொண்டு எல்லா மக்களோடையும் சமத்துவமாக பழக வைக்க எல்லாமே சிறப்பாக பண்ணி இன்றைக்கி ஒரு உச்ச லெவலுக்கு திமுகவுடைய கோட்டையாக இருந்த தூத்துக்குடியவே மாற்றி காட்டி இதுதான் டிவிகே உடைய கோட்டை அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டு இருந்தவங்கள இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையில் நிப்பாட்டியிருக்காங்க. இது தலைவர் விஜய் அவர்கள் விசாரித்து யாருக்கு மாவட்டம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தெளிவாக முன்னெடுத்து அவங்கள விசாரிக்கணுங்கிறத என்னுடைய ரசிகனான கோரிக்கையும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகியோட கோரிக்கையாகவும் நினச்சி நான் சொல்கிறேன். அந்த அக்காவை கூப்பிட்டு பேசி என்னங்கிறது நீங்கள் பதவி கொடுங்க, பொறுப்பு ஒப்படைங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் டிவிக்கே வெற்றி பெறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குன்னா அந்த அக்கா நின்னால் மட்டும்தான் முடியும். வேறு யாரை நிப்பாட்டினாலும் நீங்கள் என் தலைவரும் ரசிகன் வாயால் சொல்லக்கூடாது, ஒரு நிர்வாகியும் சொல்லக்கூடாது. எனக்கு அந்த இதில் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் தமிழக வெற்றிகளுடைய தளபதி தலைவர் விஜய் அவங்கள கூப்பிட்டு விசாரித்து அவங்களுடைய அடிப்படை தேவை என்னங்கிறத கேட்டு எங்கள் அக்கா அஜித் ஆக்னல் அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று தாழ்வுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தூத்துக்குடி மாவட்ட பொறுத்தளவு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அஜித் நாயக்கன் வந்து பதவி எடுத்து எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருந்தனால திமுகவோட கோட்டையாக இருக்கிற தூத்துக்குடியே கண்டு அஞ்சுற அளவுக்கு அந்த அக்காவுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. இளைஞர்கள் பட்டாலும் அவங்க பின்னாடி இருக்கீங்கன்னா அவருடைய காணொலி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய ஃபேன் பேஜுன்னு தனியாக இருக்குது. அந்த லெவலுக்கு அவங்க முன்னேறி வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு எடுத்து பண்ணணும். யாருக்கு பதவி வழங்கினாலும் தளபதி விஜய் யோசனை பண்ணி பண்ணுங்கள். ஆனால் அந்த அக்காவோட இதை நீங்கள் கோரிக்கை கேட்டு நிறைவேற்றி பண்ணுங்கள் தளபதி அவர்களே.